ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம பைரவி பார்க்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமா பைரவியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. வந்துட்டியா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்தா வந்துட்டேன், முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், கட்ட புள்ள குட்டை புள்ள கருக மணி போட்ட புள்ளன்னு சும்மா வேற லெவலில் நெட்டக்காரரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமே, இவன் மனசு கரையாமல் இருக்கேன்னு நினைக்கிறாரு. சீக்கிரம் கரைஞ்சிடும், கவலைப்படாதீங்க, நீ என்ன பண்ணாலும் என் மனசை மாற்ற உன்னால் முடியாதுப்பான்னு நினைக்கிறாங்க நம்ம பைரவி. கடைசியில் பைரவியோட மனசை மாற்றிட்டு இவங்க வேற லெவலில் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. அதை நினைக்கும் போது நல்லா தான் இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா போர் போடணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால், கடைசியில் போர் போடுறதுலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் பைரவி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு மாமா சரி, அங்கிட்டு இருக்கிறது உங்கள் பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா வாங்க அம்மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கா காமிக்கிறாரு. சரக்கோடு முறுக்கோடு முல்லேனாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்களே, அந்த மாதிரி இவர் கூட்டு போய் கிணத்துலேருந்து சரக்கு எடுத்து கொடுக்குறாராமா. இளநீரில் மிக்ஸ் பண்ணி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க டைமில் இங்கே ஒரு குத்து இப்படி நடக்குது. அங்கே ஒரு பொண்ணு நம்ம சிந்து இருக்கே, கை வலிக்குதுங்குது. டாக்டர் நான் போய் சொல்கிறேன் டாக்டர், நான் சிவாவோட ஒய்ஃப்ன்ற உண்மையை போட்டு உடச்சிட்டு கடைசியில் பார்த்தா சிவா கூட இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலியா ஒரு கட்டை போட்டு விட்டாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுன்னு சாயறதுன்னு ஐயோ இவங்களோட ரொமான்ஸுக்கு ஒரு அலும்பு இல்லாமல் போயிட்டு இருக்கே. இன்னொரு பக்கம் வந்துட்டு டாக்டர் எனக்கு பசிக்குது ஊட்டி விட்றீங்கன்னு சொல்லி கேட்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டுருக்காரு. இதை வெறிக்க பார்க்குறாங்களாமா. யாரு? ஸ்னேகானா ஃபயருடா, சும்மா என்ன நினச்ச ஃப்ளவர்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு டெரராக பார்க்குறாங்க. இங்கே ஒரு பக்கம் இளநீரை கேட்டு வந்து நிற்கிறாங்க பைரவி. அடடடா,